அதாவது 16 வயசு வரைக்கும் நம்ம வந்து பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி நம்ம வந்து அவங்கள்ட்ட உண்மையை பேசணும். ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்ட உண்மையாக இருக்கணும்? உண்மையாக இருக்கிறதுனா என்னது? உண்மையாக பேசணும். உண்மையை பேசணும், அதுதான் உண்மையாக இருக்கிறது. பெற்றோர்களிடம் உண்மையை பேச வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் 16 வயசு வரைக்கும். 16 வயசுக்கு மேலே பெற்றோர்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். இந்த உலகத்தில் என்னன்னு எனக்கு தெரில, எத்தனை வயசு வரைக்கும் பெற்றோர்கள் கட்டுப்படுத்தணும்னு எனக்கு தெரில. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து 2040 அப்புறம் வருதில்ல, அங்கே வந்து 16 வயசுக்கு தான் பெற்றோர்கள் வந்து தங்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்துவார்கள். 16 வயசுக்கு மேலே போயாச்சா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே தனது பெற்றோர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறி தனி குடும்பமாக வசிப்பார்கள். கூட்டு குடும்பத்துக்குள்ளே தான் 16 வயசு வரைக்கும் தான் பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டிலும் பெற்றோர்களுடைய வழிநடத்துதலும் இருப்பார்கள். பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் பிள்ளைகள். அந்த 16 வயசு தாண்டிச்சுன்னா அதே கூட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு குடும்பத்திலிருந்து பெற்றோர்களிடமிருந்து விடுபட்டு தனி குடும்பமாக வசிக்க வேண்டும். தனியாக தான். தனி குடும்பம்னா என்னது? அவங்க தனியாக தான் 18 வயசில் தான் கல்யாணம் பண்ணணும். 16 வயசில் பெற்றோர்களிடமிருந்து விடுபட்டு வெளியே போய் அதே கூட்டு குடும்பத்துக்கு உள்ள தனி குடும்பமாக வசிக்க வேண்டும். பக்கத்தில் பெற்றோர்களுடைய குடும்பம் இருக்கும், பிள்ளைகளுடைய குடும்பம். 16 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் வந்து பக்கத்தில் இருப்பாங்க, பக்கத்தில் ஒரு தனி குடும்பமாக இருப்பார்கள். 8 வயசுக்கு மேலே தனி ரூம் கொடுத்துருவாங்க, தனி வீடு கொடுத்துருவாங்க. ஒரு குடும்பத்திற்குள் 8 வயசு வரைக்கும் பெற்றோர்களோட படுத்து தூங்கலாம். பெற்றோர்களோட அம்மாவுடைய அப்பாவுடைய சேர்ந்து படுத்து ஒரு குடிசையில் தூங்கிக்கலாம் 8 வயசு வரைக்கும். 8 வயசுக்கு அப்புறம் ஒரு குடும்பத்திற்குள்ளே 8 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துடணும். அதுவே 16 வயசில் அந்த குடும்பத்திலேருந்தே வெளியேறி தனி குடும்பமாக இருக்க வேண்டும். இந்த நடைமுறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நடைபெறும். இது வந்து நான் கண்டுபிடித்த அந்த கூட்டு குடும்பம். ஒரு உலகத்தை வடிவமைச்சிருக்கலாம். அங்கே ஒரு ஊர், அந்த ஊரில் எப்படி மக்கள் வசிப்பாங்க, அங்கே இருக்கிற கூட்டு குடும்ப விதிமுறைகளில் இது ஒன்று. அந்த மாதிரி 18 வயசில் கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்கணும். 16 வயசில் அவங்க பெற்றோர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறி சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறனை அவர்கள் பெறுகிறார்கள். அவங்க எடுக்கிற முடிவுக்கு யாருமே பெற்றோர்கள் குறுக்க வரக்கூடாது. நீ அவனை காதலிக்கக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது, இவங்ககிட்ட பேசக்கூடாது, இவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு பெற்றோர்கள் 16 வயசுக்கு மேலே தங்களுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் 16 வயசு கீழே பிள்ளைகளை பெற்றோர்கள் கட்டுப்படுத்துவார்கள். கட்டுப்பட்டே ஆக வேண்டும். பெற்றோர்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு பிள்ளைகள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்துவார்கள். அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் வந்து கட்டுப்படுத்தி அந்த பிள்ளைகள் அதை கடைபிடிக்கலைன்னா அதற்கு வந்து சட்டப்பூர்வமான ஒத்துழைப்பு அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படும் பிள்ளைகளை கட்டுப்படுத்துவதற்காக. இந்த மாதிரி ஒரு நடைமுறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நடைபெறுகிறது. 16 வயசுக்கு மேலே அவங்க தனி குடும்பமும் பெறணும். அதுக்கப்புறம் பெற்றோர்கள் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. 16 வயசுக்கு மேலே அவங்க சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த திறனை அவர்கள் பெற்று விடுகிறார்கள். அதனால் தனி குடும்பமாக போகிறாங்க. ஆனால் பெற்றோர்கள் பக்கத்தில் இருப்பாங்க, பக்கத்தில் ஒரு குடும்பமாக இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பிள்ளைகள் தனி குடும்பமாக இருப்பார்கள். 18 வயசுக்கு மேலே வந்து கல்யாணம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நான் இல்லை இப்போ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அந்த விதிமுறைக்கு அதனால 16 வயசுலேருந்து நீ 18 வயசு வரைக்கும் நீ சுயமாக யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லாமல் நீ காதலிக்க வேண்டும். காதல் உனக்கு தேவையான நீ 18 வயசில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி, அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. 18 வயசில் தான் கல்யாணம் பண்ணணும். ஆனால் 18 வயசில் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நீ 18 வயசில் கல்யாணம் பண்ண போகிறல, அதை வந்து அதற்கான பையனையோ பையனையோ நீ தேடுற. எப்போ? 16 வயசுலேருந்து தேடுற. நீ இதுக்கு இடையில் எத்தனை பேரை நீ பிரேக்கப் பண்ணுறியோ பண்ணு. எல்லா காதல் உறவையும் பதிவு செய்யணும். காதல் தோல்வி எல்லாத்தையும் கடந்து 18 வயசில் நீ முடிவுக்கு வந்துடணும். 18 வயசில் நீ யாரையாவது ஒருத்தரை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணும். அந்த நடைமுறை அங்கே இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு 18 வயசில் கல்யாணம் பண்ணோன்னா 1 வருஷம் வரைக்கும் குழந்தை எதுவும் பற்றக்கூடாது. 1 வருஷம் கழித்து தான், 1 வருடம் கடந்த நிலையிலும் நாங்கள் கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழ விருப்பப்படுகிறோம் என்று அவர்கள் விரும்பும்பொழுது தான் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு அதுக்கு அனுமதி வாங்கணும். நாங்கள் குழந்தை பெற்றுக்க போகிறோம், கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கவும் செய்யணும். 18 வயசுக்கு அப்புறம் 1 வருஷம் குழந்தை பெற்றுக்கூடாது. 19 வயசில் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கணும். இல்லை இப்போ வேண்டாம் எங்களை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் 8 வருஷம் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடையில 8 வருஷம் இடைவெளி இருக்கணும். 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்காக நீ ஊர் நிர்வாகத்திடம் அனுமதி கேட்க வேண்டும். நான் 2வது குழந்தையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், எங்களுக்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு விரும்பணும். அப்புறம் வந்து 3வது குழந்தைக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு 2 குழந்தை தான். 3வது குழந்தைலாம் அப்படியே அதுக்கு அனுமதியும் கிடையாது. நீ அப்படி எதுவும் குழந்தை பெற்றுக்கிட்டாக்கா, நீ 3வது குழந்தை 4வது குழந்தைலாம் பெற்றுக்கிட்டாக்கா அதுக்கு ஊர் நிர்வாகம் வந்து, ஏன்னா விளைநிலம் வந்து ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் 32 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது எல்லா 300 கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு ஊர். அப்படி இருக்கும்போது
ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் 32 ஏக்கர். ஒரு வீட்டில் ஒரு கூட்டு குடும்பத்துலேயும் 16 பேர் இருப்பாங்க. 16 பேருக்கு சின்னவங்க பெரியவங்கன்னு 16 பேர் இருப்பாங்க. அதுக்கு மேலே போகாது. எப்போனா 2 குழந்தை மட்டுமே பெற்றுக்கிட்டாக்கா ஒரு கூட்டு குடும்பத்தின் எண்ணிக்கை எப்போவுமே 16 தான் இருக்கும். ஒரு கூட்டு குடும்ப எண்ணிக்கை 16 தாண்டாது. 1 2 கூடலாம், 1 2 குறையலாம். ஆனால் பெருசாக ஒன்றும் நடக்காது. மக்கள் தொகை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். நீ அதுக்கு கட்டுப்படாமல் 3 பிள்ளை 4 பிள்ளைன்னு பெற்றுக்கிட்டாக்கா அதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா அந்த கூட்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஏன்னா விளைநிலம் 32 ஏக்கர் தான். அந்த குடும்பத்தில் உள்ள 16 பேருக்கும் தினசரி உணவுக்கு அந்த 32 ஏக்கரை நம்பி தான் அவங்க வாழ்ந்தாகணும். நீ பாட்டுக்கு நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ கூடுதல் விளைநிலம் தேவைப்படும். அந்த விளைநிலத்தை பெறுவதற்காக நீ ஊருக்கு வெளியில் போக வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா உனக்கு எல்லாத்துக்குமே 32 ஏக்கர் நிலம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் கூடுதலாக பெற்றுட்டேன், எனக்கு இன்னும் கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. அவ்வளோதான், அது கொடுக்கப்பட்டாகி விட்டது. அதை உனக்கு கூடுதலாகவும் கொடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி அது திட்டமிடப்பட்டிருக்கு. அது எப்போவுமே நிலையாக நிரந்தரமாக ஒரு கூட்டு குடும்பத்துக்கு 32 ஏக்கர் நிலம் என்பது கொடுக்கப்பட்டு, அதை தாண்டி பார்த்தா அவனுக்கு எங்கேயும் காலியெல்லாம் நிலம் கிடக்காது. அதை தாண்டி பார்த்தா கட்டமைப்புகள் இருக்கும். அதுக்கான கட்டமைப்பு, சாலைகள், அடுத்த விளைநிலம், அடுத்தவருக்கான விளைநிலம் அப்படிலாம் இருக்கும். அதனால் அந்த விதிமுறையெல்லாம் மாற்ற முடியாது. 3 குழந்தைங்க பெற்றுக்கலாம், 4 குழந்தைங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு நீ விதிமுறையை மாற்றினா விளைநில பற்றாக்குறை ஏற்படும். நிலையாக ஒரு இடத்துல இப்போ சண்டை சச்சரவுகள் வரும், உணவு பற்றாக்குறை ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். நிலையாக ஒரு இடத்துல வசிக்கும், அப்புறம் உணவை தேடி வெளியில் போக ஆரம்பிச்சிருவாங்க. நிலையாக ஒரு ஊருக்குள்ளே வசிக்க முடியாமல் உணவு இப்போ எனக்கு கூடுதலாக நீ குழந்தை பெற்றுக்கிற அப்படின்னா ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலேயும் கூடுதலாக 2-3 பிள்ளைகளை நீ பெற்றுக்கிற அப்படின்னா அப்போ உனக்கு விளைநிலம் பத்தாது, உணவு பற்றாக்குறை ஏற்படும். அப்போ உணவை தேடி என்ன பண்ணுவேன், நாடோடியாக தெரிய ஆரம்பிச்சிருவேன். ஒரு ஊரில் ஒரு நாள் நிலையாக வசிக்க முடியாது. இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் அங்கே இருக்குது. அதுக்காக தான் 2 குழந்தைகளை பெற்றுக்கணும். அதுக்கு குறைவாகவும் பெற்றுக்காத, அதுக்கு கூடுதலாகவும் பெற்றுக்காத. குழந்தை பெற்றுக்கும் போது ஊர் நிர்வாகத்திடம் அனுமதி வாங்க வேண்டும். நீ உன் விருப்பத்துக்கெல்லாம் பெற்றுக்க முடியாது. கண்டிப்பாக கல்யாணம் 18 வயசில் பண்ணணும். 1 வருஷம் நீ குழந்தை பெற்றுக்கக்கூடாது. அந்த 1 வருஷத்தில் எதுக்காக 1 வருஷம் குழந்தை பெற்றுக்கூடாதுன்னா, நீ 1 வருஷம் கழிச்சியும் நான் கணவன் மனைவியாக வாழ்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான், அந்த உறுதிக்காக தான். அப்புறம் இந்த 1 வருஷம் நீ தாம்பத்திய உறவை பற்றி தெரிஞ்சுக்கணும். கர்ப்பத்தடைனா எப்படி, இடையில குழந்தை பெற்றுக்கூடாதுன்னா அவங்க கண்டிப்பாக கர்ப்பத்தடையை பற்றி தெரிஞ்சுக்கணும். 18 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க, 19 வயசு வரைக்கும் அவங்க குழந்தை பெற்றுக்கூடாதுன்னா அப்போ குழந்தை உடலுறவு வச்சுப்பாங்க. அதே நேரத்தில் அப்போ குழந்தை உருவாகக்கூடாதுன்னா கண்டிப்பாக கர்ப்பத்தடை முறைகளை தெரிஞ்சுக்கணும். இயற்கை கருத்தடை முறைகளை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது ஒரு மிக அடிப்படையான அறிவு. ஏன்னா 2 குழந்தை மட்டும்தான் பெற்றுக்கணும் அப்படிங்கும்போது இவங்க அந்த கருத்தடை முறைகளை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இயற்கையான அவங்க 2 குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்காமல் இருப்பாங்க. மக்கள் தொகை எப்போதும் ஒரே மாதிரி பராமரிக்கப்படும். அப்புறம் எப்படியெல்லாம் உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு அந்த 1 வருஷத்தில் தெரிஞ்சுக்கணும். எப்படியெல்லாம் உடலுறவு வச்சுக்கணும், உடலுறவில் நிபுணத்துவத்தை பெற வேண்டும். உடலுறவில் ஒரு ஆசை இருக்கும். குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஆசையை விட கல்யாணம் ஆன புதுசில் ஒரு 18 வயசில் உடலுறவு வச்சுக்கணுங்கிற அந்த ஆசை தான் அதிகமாக இருக்கும். முதல்ல அந்த ஆசையை நல்லா 1 வருஷம் போதுங்கிற அளவுக்கு உடலுறவு வச்சுக்கோ. உன்னுடைய மனைவிக்கிட்டே கணவன் மனைவியும் உடலுறவு போதுங்கிற அளவுக்கு உடலுறவு வச்சுக்கணும். அப்போ 1 வருஷம் ஓகே வச்சுட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அனுமதி வாங்கணும். அப்போ உடலுறவு வச்சுக்கணுங்கிற அந்த ஆசை அதிகமாக இருக்கிற அந்த டைமில் போய் குழந்தையும் உருவாச்சுனாக்கா அதாவது 18 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் நீ உடலுறவு மட்டும்தான், அதாவது குழந்தையெல்லாம் பெற்றுக்கக்கூடாது, பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும்போது உடலுறவு மட்டும் உனக்கு அந்த வயசில் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கும். அப்போ அந்த வயசில் உடலுறவில் மட்டும் கவனம் செலுத்து. அப்படி கவனம் செலுத்தும் போது நீ இப்போ வருஷமே நீ கல்யாணம் பண்ண குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு உடலுறவு வச்சுக்கணுங்கிற அந்த ஆசை அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் குழந்தையும் பிறந்துருமா, அப்போ இவங்களுடைய ஆசை ஒரு அரைகுறையாக தான் இருக்கும். அதுக்கு என்னடா அதுக்குள்ளே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட ஜாலியாக இருந்துட்டு அப்படியே குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு கூட அவங்க யோசிப்பாங்க. அதுக்கு தான் முதல் வருடம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. திருமணமான முதல் வருடம் குழந்தை பெற்று 18 வயசில் கல்யாணம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். 19 வயசு வரைக்கும் குழந்தை பெற்றக்கூடாது. இயற்கையான கருத்தடை முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையை எப்படி தேவையற்ற கற்பத்தை எப்படி தவிர்ப்பது, அப்புறம் அதுக்கான வழிமுறை, இயற்கையான வழிமுறைகள் அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படியெல்லாம் உடலுறவு வைத்துக்கொள்ளணும், உடலுறவின் போது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளை எப்படி கடந்து வருவது, எப்படி சமாளிப்பது, புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அப்புறம் உடலுறவில் நிபுணத்துவம் எல்லாத்தையும் தாண்டி 1 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் நீங்கள் கணவனும் மனைவியமாக வாழ ஆசைப்படுகிறீர்களா
தொடர்கிறீர்களா கணவன் அப்படின்னா மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அனுமதி. நீ ஒரு ஆர்வத்தில் கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தைய பெற்றுக்கிட்டு குழந்தைகளை விட்டுட்டு போயிடக்கூடாதுல, எனக்கு இவன் கூட வாழ பிடிக்கல, இவன் கூட வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகும்போது அந்த குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கும்ல. குழந்தைகளுக்கு பெற்றோருடைய அன்பு தேவைப்படும். அது அவர்களுடைய பிறப்புரிமை. அது இல்லாமல் செய்யவே முடியாது. கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த பெற்றோருடைய அன்பு பாசங்கிறது கண்டிப்பாக தேவை. நீ பாட்டு குழந்தைய பற்றிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன்னா அந்த குழந்தைக்கு அப்பா அண்ணா யார், அப்பா அண்ணா எப்படி பழகுவாங்க, அன்பு அதெல்லாம் தெரியாமல் போயிடும். அதனால தான் அந்த குழந்தை கல்யாணம் ஆனோன்னா 1 வருஷம் கழித்து தான் குழந்தை பெற்றுக்கணும். குழந்தை பெற்றுக்கிட்டு 1 வருஷம் கழித்து இப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அனுமதி வாங்கி குழந்தை பெற்றுக்கணும். அப்படி குழந்தை பெற்றுக்கிட்டாச்சுன்னா 8 வருஷத்துக்கு அவங்க பிரியக்கூடாது. குழந்தை கருவில் வயிற்றில் உருவாகி விட்டாலே அதன் பிறகு அந்த கணவன் மனைவி 8 வருஷத்துக்கு பிரியக்கூடாது. எனக்கு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது வயிற்றில் குழந்தை உண்டாயிருக்கேன், 3 மாதம் நான் வாந்தி எடுக்கிறேன் அப்படின்னு அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சு உண்மையிலே ஆமாம் அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அதன் பிறகு 8 வருஷத்துக்கு குழந்தை பிறந்து 8 வருஷம், குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆகிற வரைக்கும் அந்த கணவன் மனைவியும் பிரியவே கூடாது, விவாகரத்து வாங்கவே கூடாது. அப்படி ஒரு விதிமுறை அங்கே இருக்குது. ஏன்னா குழந்தைகளுக்காக அந்த பெற்றோர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாடி வேணால் நீ பிரிவதாக இருந்தால் உனக்கு 8 வயசுக்குள்ளே குழந்தைகள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா 8 வயசு வரைக்கும் நீங்கள் பொறுப்பாக அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவோட அன்பு தேவை. அந்த இரத்த உறவோடு தொடர்புடைய அந்த குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த பெற்றோருடைய அன்பு அந்த குழந்தைகளுக்கு தேவை 8 வயசு வரைக்கும். 8 வயசுக்கு அப்புறம் அது தேவையில்ல, போதும், ஒரு அடிப்படையான தேவை பூர்த்தி செய்தாகிவிட்டது. அதன் பிறகு நீ பிரிஞ்சு போ, ஒன்றா வாழு. அந்த அளவுக்கு ஒரு வாழ்கிறதும் பிரிகிறதும் அங்கே எளிது. ரொம்ப காத்து கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலே போதும், பிரிஞ்சிடலாம். அது தனிப்பட்ட